காலை வணக்கம். நிர்வாக சட்டங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா, அது ஒரு பார்ட் ஆஃப் லா. கான்ஸ்டியூஷன் லா ஒன்று, கிரிமினல் சைடு ஒன்று, சிவில் ப்ரொசீஜர் ஒன்று, ட்ரிபியூனல் லா ஒன்று மாதிரி. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா வந்து என்னென்னா அது லேபர் லா மாதிரி தான். தனிப்பட்ட நபர்களுக்கு இடையே, கம்பெனிகளுக்கு இடையே, தொழிலாளர்களிடையே இருக்கும் பிரச்சனைகளை வந்து லேபர் லா மூலமாக தீர்த்துக்குவாங்க. ஆனால் அரசு ஊழியராக இருந்தால் அவரை வந்து ஆர்டிக்கல் 311 என்ன சொல்லுதுன்னா, அரசு ஊழியர்களுடைய செலெக்ஷன், கண்டிஷன் ஆஃப் சர்வீஸு, டிஸ்மிஸல், கான்டாக்ட், அப்பீல், இது எல்லாம் வந்து ஒரு இயற்றப்பட்ட விதிகள், ரூல்ஸ் மூலமாக அதை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஏற்றப்படுகிற சட்டங்கள், அந்த விதிகளுக்கு பேர் தான் கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ். அந்த கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ்ன்றது ஸ்டாட்யூட்டரி ரூல்ஸ், கான்ஸ்டியூஷனல் ரூல்ஸ். அதுக்கு வந்து சட்டத்துக்குரிய எல்லா அதிகாரமும் அந்த ரூல்ஸ்க்கும் இருக்குன்றது தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் பார்த்தீங்கன்னா டாக்ட்ரின் ஆஃப் ஆர்ம் சேர் பாலிசி, நிர்வாகம் தனித்து செயல்பட வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சட்டம். அதில் தலையீடு செய்வது தான் ஜுடிஷியல் ஆக்டிவிசம், ஜுடிஷியல் ரெவ்யூ, ஜுடிஷியல் ரெஸ்ட்ரெயின்ட்டு, எங்கெங்கெல்லாம் அவங்க செய்யலாம், எங்கெங்கெல்லாம் செய்யக்கூடாது. அப்புறம் டாக்ட்ரின் ஆஃப் ப்ரொபோஷ்னாலிட்டி, செயலுக்குரிய தண்டனை அது விதிக்கணும் அப்படின்றதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவில் வரும். இந்த ஜட்ஜ்மெண்ட்டு வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு டாக்ட்ரின் ஆஃப் ரூலிங் அவுட் பிரின்சிபல்ஸும் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1656, ஏஆர் 2025 சுப்ரீம் கோர்ட் 1656, ஸ்டேட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்டு ருக்மா காசி மிஸ்ரா. இதில் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இவர் ஒரு அதிகாரி செய்த தவறுக்கு முதல் தடவை வந்து முதலமைச்சர்கிட்ட அந்த ஃபைலை அனுப்புகிறாங்க, டிராஃப்ட் சார்ஜ் ஷீட். அதை அவர் அப்ரூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் இவங்க வந்து அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டிஸ்மிஸ் பண்ணிடுற என்கொயரி வச்சு. சிங்கிள் ஜட்ஜு ஹைகோர்ட்டு ஜார்க்கண்டில் போய் சொல்லி இவர் வந்து அவர் டிராஃப்ட் சார்ஜ் ஷீட் தான் அப்ரூவ் பண்ணார், சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் அவர் அப்ரூவ் பண்ணலை, அதனால் வந்து காம்படென்ட் அத்தாரிட்டியால் வந்து டிபார்ட்மெண்டல் ப்ரொசீடிங்ஸ் இனிஷியேட் பண்ணலை அப்படின்னு சொல்லி சேலஞ்சு பண்ணுறாங்க. அதை ஜார்க்கண்ட் சிங்கிள் ஜட்ஜு ஏற்றுக்கொள்கிறது, டிவிஷன் பெஞ்சு அதை அப்ரூவ் பண்ணிடுறாங்க. ஆனால் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அதை ரீடிங் அவுட் பிரின்சிபல் சொல்லுது. அவர் எப்போ டிராஃப்ட் சார்ஜ் ஷீட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரோ முதலமைச்சர், அது வந்து மற்ற இதர நடவடிக்கைகளுக்கும் அங்கீகாரம் கொடுத்ததாக தான் கருதப்பட வேண்டும். அதனால் வந்து அந்த இப்போ இல்லீகாலிட்டி எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை வந்து ரத்து செஞ்சுட்டு இவர் வந்து டிஸ்மிஸல் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ட்ராப் ஆர் காஸ்ட் டு ட்ராப் சார்ஜ் ஷீட்டுன்ற வார்த்தையை டிஸ்கஸ் பண்ணிக்க பேரா 36. அதுதான் டாக்ட்ரின் ஆஃப் ரீடிங் அவுட் பிரின்சிபல்ஸ். அதை படிச்சிங்க 36 பேராகிராஃபில் காஸ்ட் டு பி ட்ரான் அப்புன்னா என்ன அப்படின்றத நீங்கள் படிச்சிங்க. அதுக்கு முன்னாடி இந்த வழக்கில் இருக்கிற சில தகவல்கள் வந்து உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாவை ஈஸியாக புரிஞ்சுக்கிறது. அது பேரா 14 இருக்குது. அவர் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஃபீஸரு. அவர் என்ன பண்ணுறார், டிஸ்ஆனஸ்ட்டாக இருக்கார், ஃபைனான்சியல் இர்ரெகுலாரிட்டி பண்ணியிருக்காரு, டாக்குமெண்ட்டை போர்ஜர் பண்ணியிருக்காரு, நெறிக்கெட்டு நடந்துக்கிட்ட மிஸ்கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. அதனால் அவருக்கு மேலே ஆக்ஷன் எடுக்க சொல்லி முதலமைச்சருக்கு வந்து ஃபைல் அனுப்புகிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் டிபார்ட்மெண்டல் என்கொயரிக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அது ஆர்டிக்கல் ஆஃப் சார்ஜஸ், இங்கே சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற மாதிரி டிபார்ட்மெண்டலில் ஆர்டிக்கல் ஆஃப் சார்ஜஸ் போடுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் அதை ஃபார்ம் 2ல் வந்து அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க, இம்புட்டேஷன் ஆஃப் சார்ஜஸ். அந்த ஆர்டிக்கல் ஆஃப் சார்ஜஸுக்கான தகவல்கள், பொருண்மைகளை வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில் சர்வீஸ் கிளாசிஃபிகேஷன் கண்ட்ரோல் அண்ட் அப்பீல் ரூல்ஸ், சிசிஏ ரூல்ஸ்னு சொல்லுவாங்க. இது மூலம் தான் அதை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுதான் ஆர்டிக்கல் 311 மூலமாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள். ஆனால் இதில் என்னென்னா, இந்த ஜார்க்கண்ட் அந்த ரூல் பிரகாரம் வந்து அவர் வந்து செய்யலைன்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சின்ன தவறு, என்ன சொல்லாத
மிச்சீஃப் இன்டர்பிரிட்டேஷனை வந்து அக்செப்ட் பண்ணி அவரை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. உச்சநீதிமன்றம் இந்த ரீடிங் அவுட் பிரின்சிபலை ஃபாலோ பண்ணி அவங்க போட்ட உத்தரவை ரத்து பண்ணிட்டாங்க. இது நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது, பல விஷயங்களுக்கு உதவும். காம்படன்சி நன்றாக இருக்கும். காலை வணக்கம்.